நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க போகிறது. எனவே தேவனுடைய வார்த்தை அவ்வளவு அற்புதமானதும் அது அதிசயமானதுமாய் இருக்கிறது. இந்த நாள் அந்த வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போமா? இந்த நாளில் தேவனுடைய வசனம் என்னோடு உங்களோடு பேச போகிறது. ஆபகூக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த ஆபகூக் தீர்க்கதரிசி ஒரு தீர்மானத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாங்கள் கவனிக்கிற பொழுது அவர் எந்த கட்டங்களிலே மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு தன்னை தைரியப்படுத்தினார் என்று சொல்லி பார்த்தால் 17வது வசனம் சொல்கிறது: அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி இந்த பக்தன் நிபந்தமாக அழகாய் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை பயிற்றுவிக்க வேண்டிய விதமாய் இருக்கிறது. நாம் பல காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை பயிற்றுவிக்கிறோம். காலையில் எழுந்து நம்ம பிரஷ் பண்ணி நம்மை சுத்தம் பண்ணி கடவுளை தேட வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கை நாங்கள் பழக்கி கொண்ட விடயம். இதே போல நம்முடைய ஆன்மாவை நாம் பழக்கிறது, சரீர சுத்திகை செய்கிறது. இதே போல நம்முடைய ஆவிய ஆன்மாவை நாம் எப்பொழுதுமே பழக்குவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் ஒரு மகிழ்ச்சியான நிலைமையை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் பாதத்தை நாம் தேட வேண்டும். எவ்வளவு இழப்புகள் வரலாம், எவ்வளவு தோல்விகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், ஆண்டவருக்குள் நம் மகிழ்ச்சியை நாம் இழந்து போய்விட்டால் அந்த மகிழ்ச்சியினால் வருவது பல காரியங்கள், பல விளைவுகளை நம்மளுக்கு உண்டாக்கி விடுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ அந்த சந்தோஷமே இல்லை. சில பேரை பார்த்து கேட்டா நீங்க எப்படி இருக்கிறீங்க சொன்னாங்க, ஏதோ நான் இருக்கிறேன், வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்றேன். சில பெற்றார் சொல்றதை நான் பார்க்கிறேன், என்னுடைய பிள்ளை ரொம்ப சின்னனா இருக்குது, இந்த பிள்ளைக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நான் வச்சு கொண்டிருக்கிறேன், இந்த சரீரத்துல உயிர் இருக்கிறது அந்த குழந்தைக்காக, இந்த குழந்தை மட்டும் ஒரு ஆளாகட்டுக்குமே, இந்த குழந்தை மட்டும் வளரட்டுக்குமே, நான் இந்த மாதிரி இந்த ஜீவியத்தை நான் முடிச்சு கொண்டுருவேன் அப்படி என்று சொல்ற அநேக பெற்றாருடைய அங்கலாய்ப்பு சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் சொல்கிறார்கள் வாழ்க்கையில விரக்தி. சில வாலிபர்கள் தோல்வியை சந்தித்த தன்னுடைய காதல் தோல்வியினாலே மரணத்தை தீர்மானிக்கிறார்கள், நெஞ்செறிந்துகிறார்கள், தூக்கிலே மாட்டி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இப்படி பலவிதமாய் தங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்வதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் குறைக்கப்படுவதுதான் காரியம். அந்த துக்கத்தில் அவர்கள் எப்படி தங்களை மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வதென்று தெரியாமல் அவர்கள் அலைமோதி தவித்து தங்களுடைய ஜீவியத்தை மாய்த்துக் கொள்கிறார்கள். எனக்கு அன்பான கடவுளுடைய பிள்ளையே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் நான் எப்பொழுதும் களி கூறுவேன் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். நம்முடைய ஆவிய ஆன்மாவை சரீரத்தை நாம் ட்ரைன் பண்ண வேண்டும். ஆண்டவர் எதுதான் வரட்டுக்குமே, எதுதான் இழந்து போகட்டுமே, எல்லாம் போனாலும் ஆண்டவரை நான் விட்டு போறது இல்லை, நம்ம தூசிக்க போறது இல்லை, இந்த மகிழ்ச்சியை நான் பறிக்க யாருக்கும் இடமளிக்க போறது இல்லை. நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நம்மளுக்கு பலனா. நம்முடைய பலனை குன்ற வைக்கிறதற்கு சத்துரு போடுகிற பிரதான திட்டமே நம்முடைய மகிழ்ச்சியை அவன் கொள்ளையிடுவான், நம்முடைய மகிழ்ச்சியை அவன் திருடி விடுவான். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கொல்லவும் சத்துரு கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் அவன் வேறொன்றுக்கும் வரான், நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று வேத வார்த்தை சொல்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியை நாம் திருடி விடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடுகிறார். எனவே நம்மளோட மகிழ்ச்சியை நம்ம காத்துக்கொள்ளணும். பிரியமானவர்களே, ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த நிலையை எனக்கு கொடுத்தீங்க, இல்லாததை குறித்து கவலைப்படுவதை பார்க்கலாம், இருக்கிறவைகளை குறித்து மனரம்யமாகி நம்ம சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள்ள நம்மளோட மகிழ்ச்சியை நம்ம காத்துக்கொள்ற பொழுது உங்களுக்குள்ள பலன் உருவாகும். என்னுடைய வாழ்க்கையில அந்த பலத்த கரம் கிரியை செய்வதை நானும் நீங்களும் பார்க்க முடியும். பக்தன் ஜோவி இப்படி சொல்லுகிறார், உடைய மனைவி வந்து சொன்னார், இவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன், இவ்வளவு வியாதியுமாக்கு, எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன், இனி ஏன் தான் நீ உயிரோடு இருக்க வேண்டும், தேவனை தூசித்து ஜீவனை விட்டுவிடும்
அப்படி என்ற பொழுது அந்த பக்தன் இவ்வளமாய் சொல்ல, பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறார், ஒரு பைத்தியத்தனமாய் முட்டாள்தனமான முடிவை எடுத்து விட்டார், இது இந்த காரியத்தை நான் செய்ய போவதில்லை என்று தன்னுடைய மனதிலே அவர் அங்கே தீர்மானம் பண்ணி சொன்னார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நானும் நீங்களும் அவதானிக்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல நாளில நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம், நம்மளோட வாழ்க்கையில எதுதான் வரட்டுக்கு, எதுதான் இல்லாம போகட்டும், எதுதான் இருக்கட்டுக்கும், எதுதான் வரட்டுக்கும் போகட்டுக்கும், எதுவா இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய மகிழ்ச்சியை பறிக்க நீர் அனுமதியாதையும் என்று சொல்லி நீங்க கடவுளுடைய சன்னிதானத்தில் இருக்கிற பொழுது எல்லாம் தானாய் தேடி வரும், எல்லாம் தானாய் கைகூடி வரும். நம் மகிழ்ச்சி இழக்கிற பொழுது பலன் இழக்கிறோம். பலன் இழந்தால் தேவனை தேட முடியாமல் போய்விடுவோம். அந்த பலவீனம் நம்மை ஆண்டு கொண்டு நம்மை அடிமைப்படுத்தி நம்மை அதைரியமான வழிக்குள்ளே நடத்தி நாம் எது செய்வது என்ன செய்வது என்று தீர்மானம் எடுக்க முடியாமல் நாம் தவறி விடுவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நமக்கு பலனாய் இருக்கிறது. மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நமக்கு பலனாய் இருக்கிறது. பவுலடிகள் இப்படி சொல்லுகிறார், சிறையில் இருந்து கொண்டு பிலிப்பியர் நிருபத்தை எழுதுகிறார். சிறை நிருபம் என்று அந்த பிலிப்பியர் நிருபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? அவர் இருக்கிற நிலையை பாருங்களேன், சிறையாய் இருக்கிறது. சிறையில சௌகரியமான வாழ்க்கையா? நினைச்சதை உடுத்து, நினைச்சதை சாப்பிட்டு, நினைச்ச மாதிரி போகலாம் வரலாமா? இல்லையே. அந்த கடினமான அந்த சிறைக்குள்ள இருந்து கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்கப்பா. நம்ம வெளியில சந்தோஷம் வராது ஒரு நாளும். நம்ம நினைச்ச மாதிரி நம்ம உலகத்துல ஒரு நாள் நம்மளுக்கு உலகம் இந்த சந்தோஷம் அனித்தியமானது. ஒருக்கா நேசிப்பார்கள், ஒருக்கா தூசிப்பார்கள், ஒருக்கா விரோதமாய் எழும்புவார்கள், ஒருக்கா ஆபத்துல தள்ளி விடுவார்கள், முதுகு பின்னால் என்று குத்துவாங்க, மூஞ்சிக்கு முன்னால துப்புவாங்க. இவைகள் எல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்ட விடயங்கள் தான். எதிலிருந்து கற்றுக்கொள்றோம்? நம்முடைய ஆண்டவர் கல்வரி சிலுவையில் அனுபவித்த அத்தனை துன்பங்களும் எனக்கும் உங்களுக்கும் இன்பங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பாடுகளை சகித்தவர், அவரை காரை துப்பினார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், அவதூறு பேசினார்கள், கொலைப்பழிகளை குற்றங்களை அவர் மேலே சுமத்தினார். ஆனால் அவரோ அவைகள் எதிலையும் சலித்து போகவில்லை. பிதாவின் திருச்சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர் குறியாக இருந்ததினாலே அவருடைய திட்டம், பிதா என்ன திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் வைத்திருந்தாரோ, என்ன வேலை திட்டத்திற்காக பூமியில் அவர் நியமிக்கப்பட்டாரோ அத்தனையும் அவர் சரிவரை செய்து முடித்து கடைசியாக கல்வரி சிலுவையில் அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பூரிப்போடு கூட அவர் ஆத்மாவை அவர் ஒப்புவித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், களி கூறணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனை பார்த்து நாம் ஓடுகிற பொழுது, அந்த கல்வரி சிலுவையை நாம் கவனித்துக் கொண்டு பார்க்கிற பொழுது எங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களும் ஒரு ஆறுதலாக இருக்க போகிறது. எங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். இன்றைக்கு நம்மளை அதிகமாக உடைக்கிற ஒரு விடயம் தான் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது. தேவைகள் நமக்கு கைகூடி வராமல் இருக்கிற பொழுது நாம் கதறுகிறோம். யார் நம்மளுக்கு உதவி செய்வாங்க? அநேக தடவைகளிலே அநேக கரங்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோமே. ஏந்தி நிற்கிற இந்த கரங்களை கொடுக்கிற கரங்களாய் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மகிழ்ச்சியை இழந்து போகாதீர்கள், உங்களுடைய சந்தோஷத்தை தொலைத்து விடாதீர்கள். ஆண்டவரே, இந்த தேவை, இந்த பிரச்சனை என்ன ஆண்டவரை தடுமாறாதபடி இந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளத்தக்கதா, இந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளத்தக்கதா, இந்த மகிழ்ச்சியை காத்துக்கொள்ளத்தக்கதா எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எப்பெல்லாம் கேட்கிறீங்களோ, உங்க குடும்ப சமாதானம் குலைஞ்சு போயிட்டுதான். கணவன் மனைவிக்கு, மனைவி அதே போல உறவுகளுக்குள்ள, பெற்றார் பிள்ளைகளுக்குள்ள, நான் உறவுகள் எந்த உறவுகள் எல்லாம் உடைஞ்சு போயிட்டாங்க. கவலையே வேண்டாம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சொல்லுங்கப்பா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியை, உடைஞ்சு போன எல்லாத்தையும் மறுபடி நீங்க கட்டுங்க. ஆண்டவர் கட்டி கொடுக்கிறவர், பெருக பண்ணுகிறவர், விஸ்தாரமாக்குறவர். நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறுகலான இடத்துல நடந்து கொண்டு போயிருக்கிறோமா, அவர் எங்களை எல்லைகளை விஸ்தாரமாக்குற தேவன், எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான காரியங்களை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற தேவன். ஏனென்றால் கல்வரியை சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தவர் மிகுதியான காரியங்களை நமக்கு எப்படி கொடுக்காமல் இருப்பார். நாம் அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை வாஞ்சிப்போம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழுவோம். அவரோடு நாம் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. நம்முடைய மகிழ்ச்சியை நாம் எப்பவுமே காத்துக்கொள்வோம். பறிக்கவோ தொலைக்கவோ நாம் இடமளிக்காதபடி தெய்வ பிரசன்னத்தோடு
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளை என்ன சூழ்நிலையில நின்று கொண்டு சந்தோஷத்தை தொலைத்து போயிருக்கிறார்களோ, பண பிரச்சனை, ஆண்டவரே, கடன் தொல்லை, கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடி, ஆண்டவரே, அவமானமான பேச்சுக்கள், முகத்துக்கு முன்பதாய் தூசிக்கிறது, முதுகுக்கு பின்பதாய் அவமானப்படுத்துகிறது, ஆண்டவரே, எப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் கடந்து சென்றாலும் தகப்பனே, நீங்க ஆதரவு கொடுங்கப்பா. அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை தொலைத்து விடாதபடி உங்களுடைய பிள்ளைகள் காத்துக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்க தனித்தனியாய் இருக்கும் இடங்களில சந்தியுங்கப்பா. அந்த மகிழ்ச்சியை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சுவாமி, மகா வறட்சியான காலத்திலேயும் ஆண்டவரே, எலும்புகளை நினமுள்ளதாக்கி மக்களை மகிழ பண்ணுகிற கர்த்தரையா தகப்பன், நீர் அற்புதம் செய்யும். உடைய பிள்ளைகளை தனித்தனியாய் சந்தித்து இருக்கும் இடங்கள் ஒரு அற்புதம் செய்து